வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் நியூ சிலபஸ் படி ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் பற்றி பார்க்க போகிறோம், உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். நான் எங்கே படிக்கணும் புக்ஸில் அப்படிங்கிறது இந்த டாபிக் பற்றி சொல்லிடுறேன். 6th புக்லேயும் 9th சோஷியல் சயின்ஸ் புக்லேயும் நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. 6th பொறுத்த வரைக்கும் 3rd டேர்மில் இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகள்னு. 9th ஓகே. ஸோ உள்ளாட்சி அமைப்புன்னு ஸ்டார்ட் ஆகிற போர்ஷன் படிச்சுக்காங்க. அது இல்லாமல் 11th புக்கில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த டாப்பிக்கில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துடுச்சு. அந்த கொஸ்டின்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். ஏன் அதை நான் கோ த்ரூ பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, இதை எடுத்து வச்சுருப்பாங்க. இதுலேருந்தே 1 or 2 கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு ரிப்பீட் ஆகும். இது வந்து அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். கொஸ்டின்ஸ் கோ த்ரூ பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது. அதனால் கண்டிப்பாக ஆன்சர் கீயும் பாருங்கள். அந்த வீடியோ கூட இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கும் ஊர் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பத்து லட்சத்துக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா மாநகராட்சி. 1688 உருவாக்கப்பட்ட டேஷ் மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். சென்னை. இப்போ ப்ரீவியஸ் இயரில் இது வந்து கேட்டிருந்தாங்க, இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சென்னை. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது வாலாஜாபேட்டை. 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர். நகராட்சி. சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அது பேரூராட்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது 10,000 பேர். நகராட்சி 1 லட்சம் பேர். மாநகராட்சி 10 லட்சம் பேர். 10,000, 1 லட்சம், 10 லட்சம். இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்காங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். இது மேட்ச் பண்ணுங்க. இதற்கான விடை இதுதான். கிராம சபை. கிராம சபை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியம் மெயினாக யாரோட கண்ட்ரோலாக இருக்குன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சி செயல் அலுவலர். மாநகராட்சி இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி. கலெக்டர் சொல்கிறாங்க இல்லையா, அது மாநகராட்சிக்கு அவங்க தான். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆயிரத்தி 1992 ஆண்டு ஏப்ரல் 24. கூற்று. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி ஆகும். காரணம், கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருக்கிறது கிராம ஊராட்சி. இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஊராட்சி ஒன்றியம் நிர்வாக அலுவலர். வட்டார வளர்ச்சி அலுவலர். டேஷ் மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேராகும்.
கிராம சபை. தேசிய ஊராட்சி தினம். ஏப்ரல் 24. 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் டேஷ் இடஒதுக்கீடு வழங்க சட்டத்திருத்தம் செய்துள்ளது. அதாவது பெண்களுக்கு உள்ளாட்சியில் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சட்டத்திருத்தம் செய்துள்ளது தமிழக அரசு. அந்த ஆண்டு 2016. எவ்வளோ பெர்சன்டேஜ்? கிட்டத்தட்ட 50%. நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஓரளவுக்கு இன்னும் ஒரு 4-5 வீடியோ போட்டோன்னா பாலிட்டி முடிஞ்சிடும். நான் அடுத்த யூனிட் மூவ் ஆகிடுவேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஒவ்வொரு நாள் வீடியோ போகிறேன். ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர்ஷன் கவர் ஆகும். நிறைய பேர் போர்ஷன் கவர் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. தமிழ் ஓரளவுக்கு நீங்களே எழுதிப்பீங்க. அதனால தான் நான் ஜிகேக்கு வந்துட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கவர் பண்ணுறேன். டிலே ஆனால் கூட ஆனால் முழுசாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் படிச்சுட்டே வந்துடுங்க டெய்லி. இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு பேரூராட்சி அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். கூற்று 1. கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு 4 அல்லது 6 முறை கூடும். கூற்று 2. மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள், இந்த வார்டு உறுப்பினர்கள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவர். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அதாவது 6th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டுக்கு 4 முறை கூடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் 9th புக்கில் பார்த்தீங்கன்னா 6 முறை கூடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி அங்கே கொஸ்டின் வருதோ அதை பொறுத்து எழுதிக்கங்க. அதனால தான் நான் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டேன். கிராம சபை கூட்டம் எப்போது கூடும்? அனைத்தும் சரி. ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1. இது மட்டும் இல்லாமல் காந்தி ஜெயந்தி இருக்கு இல்லையா, அன்னைக்கும் கூடும். வேர்ல்டு வாட்டர் டே இருக்கு இல்லையா, மார்ச் 22 அன்னைக்கும் கூடும். இன்னொரு நாளும் கூடும், நவம்பர் 1 கூடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் கிராம சபை கூட்டம் கூடக்கூடிய முக்கியமான நாட்கள். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து எது அமைக்கப்படுகிறது? ஊராட்சி ஒன்றியம். கூற்று. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். காரணம், 1882ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு ஆவார். ரெண்டுமே கரெக்டு தான். இது சரியான விளக்கம். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு தடவை, இது போல் இந்தியர்களுக்கு சுதந்திர சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரிப்பன் பிரபு. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன. நைன்டீன் 92ல் வந்துச்சு. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் பற்றிய கூற்றுகளில் எது சரி? நீங்களே படிச்சு பாருங்க.
3மே சரிதான். பெண்கள பொறுத்தவரைக்கும் 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. கரெக்ட்டு. அது மட்டும் இல்லாம பட்டியலினத்தவர், பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டில் பெண்களுக்கும் 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. இதுவும் கரெக்ட்டு தான். எல்லா அளவு நிலைகளிலும் தலைவர்கள் பதவிக்கு 3ல் 1 பங்கு இடம் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 3ல் 1 பங்கு பெண்களுக்கு இடம் எல்லா இடத்துலயுமே ஒதுக்கியிருக்காங்க. இந்த அரசமைப்பு திருத்த சட்டத்தோட நோக்கம், இதுவும் படிச்சு பாருங்க. இதுலயும் எல்லாமே சரிதான். இதுல இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட் அடிக்கடி கேட்குறாங்க. பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இடங்களில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்படும். இந்த 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டத்தின்படி. இது ஞாபகம் வச்சுக்கணும். உள்ளாட்சி தினம் நவம்பர் 1. இதுலயும் அந்த கிராம சபை கூட்டம் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? இந்த உள்ளாட்சி தினத்துலயும் நடக்கும். நவம்பர் 1. 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள். படிங்க நீங்களே. அனைத்தும் சரி. 3 அடுக்கு அமைப்பு, கிராம சபை, தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல், நிதி ஆணையத்தினை நிறுவுதல், மாவட்ட திட்டக்குழுக்களை அமைத்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட சிறப்பம்சங்கள் தான். கூற்று 1. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக மாவட்ட ஆட்சியர் செயல்படுகின்றார். கூற்று 2. 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக உருமாறியுள்ளது. ரெண்டுமே சரி. டேஷ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்தரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. சோழர் காலத்தில். இது எப்படி இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர்னு பார்த்தீங்கன்னா, சோழர் காலத்தோட அந்த உள்ளாட்சி அமைப்பு எந்த முறை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குடவோலை முறை. இந்த குடவோலை முறை பற்றி தான் இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். குடவோலை முறை. கீழ்கண்டவற்றுள் எது சரி? தெளிவாக படிங்க 4 பாயிண்ட்டுமே. எல்லாமே சரி. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின் எக்ஸாம் நடந்தது இல்லையா? February 8 அன்னைக்கு. அன்னைக்கு நடந்த கொஸ்டினுமே அன்னைக்கு நடந்த எக்ஸாம்லையுமே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது இல்லாமல் போன வருஷம் நடந்தது இல்லையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதுலேயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இவங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த குழுக்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இயரோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனோடய கொடுத்துட்டேன். இது எல்லாமே கரெக்டாக, அதனால் நீங்கள் தாராளமாக இதை தெளிவாக படித்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு க்ளூ தரேன். ஏன்னா அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்துட்டுருக்கு. அதனால் BAGL இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது B, AGL. அதாவது இது ஃபுல்லாக எதை பற்றி வரும்னா அந்த பஞ்சாயத்து ஆட்சி முறை அதை பற்றி தான் வரும். அந்த பஞ்சாயத்து பற்றி பஞ்சாயத்தை பேக்கில் அடைச்சிடலாம், அவ்வளோதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. BAGனா பேகு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேகில் எல் சேர்த்துக்காங்க. பஞ்சாயத்து எதில் அடைச்சிடும்? இப்போ நம்ம பேகுக்குள்ளேயே அடைச்சிடும், பேகில் அடைச்சிக்கிறோம். அப்போ B யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு, A அசோக் மேத்தா குழு, G GVK ராவ் குழு, L LM சிங்வி குழு. இந்த மாதிரி ரொம்ப சில்லித்தனமாக க்ளூ கொடுக்குறீங்களா மேம் பார்க்காதீங்க. க்ளூ மட்டும் எப்போவுமே ரொம்ப சில்லித்தனமாக தான் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும். க்ளூவை நீங்கள் கஷ்டமாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வராது.
நம்ம மைண்ட் எப்பவுமே சின்ன பிள்ளைத்தனமா இருந்தா தான், அந்த எக்ஸாம் அப்ப அது கரெக்ட்டா ஞாபகம் வந்துரும் பாருங்க. இத வேணா இப்படி நீங்க ஞாபகம் வச்சு படிங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த குழு ஆர்டர் மறக்கவே மறக்காது. அப்ப பஞ்சாயத்து அந்த ராஜ்யத்த எதுக்குள்ளயே அடைச்சிரும். பேகுக்குள்ளயே அடைச்சிரும். அதான் பேகில். இந்த நேம் எல்லாம் படிச்சு வச்சுக்கங்க. ஓகே. நீங்க 25 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ அட்டெண்ட் பண்ணீங்க? உங்களால எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அடுத்து இந்த ஃபுல் போர்ஷன் முடிஞ்சதும், இந்த யூனிட் 4க்கு நான் கம்ப்ளீட் டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் மறுபடியும் குடுக்குறேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.